வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக பிரித்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒவ்வொரு மாடலுக்கும் டிஸ்பிளேஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, எல்இடி டிஸ்பிளே இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த ஸ்டிப்ஸ் எப்படிலாம் இருக்கும், லைட்டிங் லைன் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டிஸ்பிளே ஒவ்வொன்றா நம்ம பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்பிளே லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்டை வந்து தனித்தனியாக நம்ம உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதுமாதிரி லைட்டிங் லைன் தனியாக இருக்கும். எல்இடி கான்செப்ட், டிஸ்பிளேக்கும் லைட்டுக்கும் தனி கான்செப்ட், ஸ்டிப்பு தனியாக வரும். எந்த ஃபோனை எடுத்தாலும் கண்டிப்பாக லைட்டிங் லைன் தனியாக தான் இருக்கும். ஆனால் எல்இடியில் அந்த மாதிரி இருக்காது. அதை நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த மாடல் இருந்தாலும் அந்த ஒரு மொபைல் கால்ட்டுறோம்னா அந்த ஸ்டிப் எந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம கால்ட்டணும். அந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் பார்த்தா நம்ம பிரிக்கணும், மாற்றி பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நல்ல டிஸ்பிளேயாக இருந்தால் கார்டு போட்டு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்டிப்பு கிளிய வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒவ்வொரு மாடல் எந்த மொபைல் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள். இப்போ நான் கீபோர்டு ஃபோன்லேருந்து எல்லா மாடலுமே நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்இடி டிஸ்பிளே இருந்தாலும் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். எல்இடி தனியாக தான் இருக்கும். ஒவ்வொரு லேயருமே தனித்தனியாக வந்து நம்மளுக்கு அந்த சிக்னல், அதில் நம்ம டிஸ்பிளே கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெளிச்சம் கிளாரிட்டி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே தெளிவாக தெரியும். அதுக்கு வரக்கூடிய சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் சரி, தண்ணி பட்டாலும் சரி, பபிள்ஸ் தனியாக தெரியும், டாட்ஸ் தனியாக தெரியும். அதேமாதிரி கிளாரிட்டி மிஸ் ஆகும். அந்த லேயரை நம்ம தனியாக பிரித்தோம்னா மறுபடியும் அதேமாதிரி ஒவ்வொரு சீட்டாக நம்ம ஃபிட் பண்ணி தெளிவாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம அப்படியே ஒரு சீட் மிஸ் ஆனால் கூட கிளாரிட்டி இல்லாமல் போயிடும் டிஸ்பிளேயில். ஆல்ரெடி இந்த டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பிரித்து பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர். இப்போ எல்லோரும் அந்த டிஸ்பிளே பிரித்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயங்கள் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்பிளே லைட்டிங் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லைட்டிங் ஸ்டிப்பை மட்டும் தனியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றலாம். அப்போ சேம் அந்த மாடலுக்குள்ள லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஸ்பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுலேருந்து அந்த ஸ்டிப்பை நம்ம எடுத்து நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ணி நம்ம லைட்டிங் வர வச்சலான்னு சொல்ல வரேன். அப்போ லைட்டிங் லேயரும் டிஸ்பிளே லேயரும் தனித்தனியாக தான் இருக்கும். அந்த விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் பண்ணுறேன். நான் ஒவ்வொருத்தருமே இந்த பழைய டிஸ்பிளே இருந்தால் நீங்கள் பிரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டிங் தனி லைன் தான், டிஸ்பிளேக்கும் லைட்டிங்கும் சம்மந்தமே இருக்காது. தனி ட்ராக், ஆனோட கேத்தோட ட்ராக் இருக்கும். அதை வச்சு நம்ம லைட்டிங் ஃபால்ட்லாம் தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுமாதிரி இப்போ வர எல்லா மாடலுக்கும் எல்இடி டிஸ்பிளே இருக்கும், எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. அப்போ நம்ம அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக எல்சிடி டிஸ்பிளே தான் நிறையா வாங்கி போட்டிருக்கீங்க. அது ஒரிஜினல் டிஸ்பிளே பொறுத்தவரை வந்து பார்த்தா எல்இடி தான் அதிகமாக வரும், சாம்சங் மாடல் பொறுத்து. அப்போ எல்இடி வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ரேட்டு. எல்சிடி பொறுத்தவரை ரேட்டு கம்மி தான். இந்த மாதிரி சீட்டாக இருந்தாலே கண்டிப்பாக எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கும், எல்இடி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம காட்டுறது ஃபுல்லாக வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். எல்இடி டிஸ்பிளே உங்களுக்கு தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன்.
டிஸ்பிளே. இந்த எல்இடி டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்சிடிக்கும் எல்இடிக்கும் வித்தியாசம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து எல்சிடி வந்து ஸ்டிப்பு வரிசையாக இருந்தது, அந்த சீட்டு தனியாக இருந்தது. அப்போ பிரித்ததுக்கப்புறம் தனியாக வந்து எல்இடி லைன் தனியாக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்இடியை பொறுத்தவரை எப்படின்னா, எல்இடி டிஸ்பிளேயை பொறுத்தவரை நான் அந்த சீட்டை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸ்டிப் லேயர் கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு லேயராக பார்த்தோம் பார்த்திங்களா, சீட் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அந்த லேயர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இருக்காது. அதை வச்சு நம்ம எல்இடின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்ல வரேன். இப்போ அந்த ஸ்டிப்பை நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கும், இந்த மேலே இருக்க சீட் மட்டும் தான் இருக்கும். இந்த கோல்டன் கலர் சீட்டை நம்ம ரிமூவ் பண்ணாலே அடுத்தடுத்த சீட்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரே கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த டிஸ்பிளே நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சென்டரில் பெரும்பாலும் அந்த கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது பெரும்பாலும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்கும், அப்போ ஸ்க்ரூஸ் வந்து கீழே அடியில் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளே பிரிக்கும்போது நல்லா ஹீட் கொடுத்து தான் பிரிக்கணும். நார்மல் டெம்பரேச்சர் வச்சு நம்ம பிரித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்பிளே டேமேஜ் தான் வரும். இந்த மாதிரி இருக்க தான் எல்இடி டிஸ்பிளே. எல்இடி பாருங்கள், எல்இடி பல்ப்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே டிஸ்பிளேலே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து டிஸ்பிளே. அந்த இதுக்கு வந்து லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த லேயருமே இருக்காது, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த கிளாஸ் நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்பிளே வராது. இது டச் கான்செப்ட் நான் முதல்ல காட்டினேன் பார்த்தீங்களா, அதான் வந்து கிளாஸு. அண்ட் லேஸாக நொறுங்கினாலும் தெரியாது இது உங்களுக்கு. இதில் டேரெக்டாக வந்து இந்த லேயரில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லேயருக்கு மேலே தான் அந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் லேசாக உடஞ்சி நொறுங்கினாலும், சைடில் ஒன்று நொறுங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீஸ் லேசாக நொறுங்கியிருந்தாலும் கிராக் தெரியாது, பார்க்க தெளிவாக தான் தெரியும், டிஸ்பிளே உடஞ்ச மாதிரி தெரியாது. இந்த மாதிரி இந்த லேயரை தான் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டைப் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். இந்த கீபோர்டு ஃபோன்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் பேசிக் ஒன்று தான். பட் நம்ம பேசிக் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு எல்லா விஷயம் புரிய ஆரம்பிக்கும். எந்த கான்செப்ட் இருந்தாலும் முழுமையாக நம்ம அதை பிரித்து கம்ப்ளீட்டாக பார்த்தா A to Z என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அந்த சர்வீஸும் பண்ண முடியும். இப்போ இந்த கீபோர்டு ஃபோன்லேயே பாருங்கள், சேம் அதே மாதிரி அந்த ஸ்டிப் லேயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாடல் டிஸ்பிளே நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சேம் கான்செப்ட் தான். முதல்ல நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை பிரித்து நம்ம டிஸ்பிளே பார்க்கும்போது எல்சிடி எல்இடின்னு சொல்லி தனியாக பிரித்து காமிச்சேன் பாருங்கள். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கும். இதை நம்ம பிரித்து பார்க்கும்போது அதே மாதிரி சீட் இருக்கும். இப்போ அந்த சீட்டை உங்களுக்கு நான் பிரித்து 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல்டு இருக்கும். அந்த சீல்டை நம்ம பிரிச்சிட்டோம்னு சொன்னால் பின்னாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சீட்டு தான் இருக்க போகுது. இந்த சீட்டோட ரிஃப்ளெக்ட் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்பிளே தெரிய போகுது. அதே மாதிரி எல்இடி தனியாக கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. எல்இடி பல்பு இதில் 1 அல்லது 2 பல்பு கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்பிளேக்கும் எல்இடிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். டிஸ்பிளே லேயர் தனியாக இருக்கும், எல்இடி லைன் தனியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிப்பை நான் பிரித்து காட்டுறேன். அப்போது டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். லெட்டர்ஸ் தெரியுது, எழுத்து வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைட்டு தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த எல்இடி லேயரை மட்டும், அந்த ஸ்டிப்பை மட்டும் மாற்றலாம். டிஸ்பிளே லைனில் லைட்டிங் லைனை தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டிங் சர்க்யூட்டை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி லைட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. சேம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் காட்டணும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் கம்மியான பல்ப் இருக்கும், 4 பல்ப், 2 பல்ப், 1 பல்ப், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.